வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. சனி பகவானை பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. என்னென்ன விஷயங்கள்னா, எந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஜெயிப்பீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த விஷயத்த ஜெயிப்பீங்க. லீகலாலாம் எதனா இஷ்யூஸ் இருந்தால் அந்த லீகல் இஷ்யூஸெல்லாம் ஜெயிப்பீங்க. ஆன்லைனில் யாருன்னா வர்த்தகம் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன். இது வந்து புதன் வீடு, கன்னிராசி லக்னன்றது புதன் வீடு. ஏற்கனவே நல்லா பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. இந்த தடவை இன்னும் உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் சாதிச்சுக்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பேசியே ஜெயிச்சிருவீங்க. இது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ரொம்ப பேசாமல் லைட்டாக சைலண்ட்டாக இருக்கும் கன்னி. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதால இந்த டைமில் தான் எழுந்துக்கணும். ஏன்னா என் கன்னி ஃப்ரெண்டே சொன்னேன், ஒன்றும் நடக்க மாட்டேதுரா, சும்மாடா. நேற்று ராத்திரிலாம் கூட அவர் கூட தான் 10 மணி வரைக்கும் சுற்றிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்கலை ப்ரோ அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உனக்கு இருக்கா, சரி வா, ஏலக்காய் டீ ராத்திரி 10:30 சாப்பிட்டோம், பேசு. நீ இப்போ ஜெயிக்க போகிறது பேச்சால் தான் ஜெயிக்க போகிறார். தான் அவர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கார், பேசி தான் ஜெயிக்க பண்ண போகிறார். இப்போ ஃபோன் அடி, 10 இருந்தாலும் பரவாயில்ல, நீ பேசி ஜெயிப்ப. சரிங்களா? டக்குன்னு அவனுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய புக் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ முயற்சி ஸ்தானம் அவ்வளோ நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியம், இதுவும் பெண் வீடு, நிலம் வீடு, ஃபர்டிலிட்டி, காலப்புருஷ தத்துவத்துக்கு இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை கிட்ட வரும். சரிங்களா? வயிறு, கர்ப்பப்பை இதெல்லாம் வரும். அந்த பாப்பா குழந்தை சுமக்கிறதுக்கு ஆன ஒரு வீடு இது. ஓகே, இப்போ உங்களுக்கு குழந்தைய பாக்கியத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் டைம்.
சரிங்களா? ஏன்னா குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். சனி பகவான் தாக்கத்தால் அப்படியே டல்லாக இருப்பாங்க. ஆமாம், எனக்கு எதுவும் டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்றாரு, எனக்கு எதுவும் நடக்க மாட்டுது, என் புருஷன் கிட்டவே வர மாட்றாரு, என் பொண்டாட்டி பேசவே மாட்டுது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போ ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபிலிட்டி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களோட 7லேயும் சனி பகவான் இருக்கிறதுனால. ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போனா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் பொதுவாக சொல்ல முடியாது. கால் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம முகூர்த்தம் செக் பண்ணி சொல்கிறோம். சயின்ஸ் தான். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா ஜெயிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் யார் யாருக்கு 7ஆம் வீடு பார்க்குதோ, கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட யோசிப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பசங்களை பாருங்கள். இப்போ 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 இதே கன்னிக்கு 5 பார்க்குதா, குடும்பத்து மேலே அதிகமாக அஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். குழந்தை வேணான்னு சொன்னோன்னே இப்போ குழந்தை பெற்றுக்கலாமான்னு யோசனை வரும். அதுக்குன்னு 60 வயசில் இருக்கவங்களாம் கேட்கக்கூடாது என்கிட்ட குழந்தை பெற்றுக்கலாமா. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த குழந்தை வேணுன்ற ஒரு மிட் ஏஜில் இருக்காங்க, இல்லை வேணும்னு ஒரு ஐடியா இருக்குங்கன்றவங்களுக்கு தானாகவே அந்த ஆசை வரும், இல்லை குழந்தை பெற்றுக்கலான்ட்டு. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஹார்மோன் தானாக வேலை செய்யும். மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இது அடுத்து கல்யாணம். கன்னி ராசிக்கு ஒரு 1.5 வருஷமாகவே கல்யாணம் அவ்வளோ தடங்கலாயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்கும், அதுவும் இவங்களுக்கு வந்து லவ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். செட் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் அந்த தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்பவுமே சொல்கிறது அதான். புதன்கிழமை புதன் ஹோரை, இல்லை வியாழக்கிழமை குரு ஹோரை. இது 2த்தை பிடிச்சிக்கோங்க. இது 2த்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு கன்ஃபார்ம். சரிங்களா? ஒன்றும் நிறைய உங்களுக்கு தானியம்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த புதன் வீடுன்றதுனால கையில் ஒரு பச்சை பயிர் வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் பேப்பரில் பச்சை பயிர் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த் தரும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்க. கோவில்களில் போங்க. கோவிலில் என்ன வச்சுருக்காங்க, இப்போ ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணுறோம், என்ன வைக்கிறாங்க, சாமிக்கு நவதானியம் வைக்கிறாங்க. சரி, கலசத்தில் என்ன வைக்கிறாங்க, நவதானியம் வைக்கிறாங்க. கடவுள் இருக்கிற இடத்துக்கே நவதானியம் வைக்கிறாங்க. ஏன்னா அது பவர் இழுக்கணும்னா, கடவுளுக்கே பவர் இழுத்ததெல்லாம் நம்பலாம். நம்மளுக்கெல்லாம் வச்சோன்னா ஹை வோல்டேஜ் சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? பச்சை பயிறு ஒரு மஞ்சள் பேப்பரை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லா வேலை செய்யும். இன்னொன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் ஏதாவது சண்டை சச்சரவு போயிட்டுருக்குன்னா சாப்பாடு செஞ்சு போடுங்க. நீங்கள் நில ராசி, நீங்கள் நல்லா சமைப்பீங்க. சில பேர் வந்து எனக்கு சமைக்க தெரியாதுங்க அப்படின்வாங்க. நீங்கள் சமைக்க ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக சமைப்பீங்க. நீங்கள் சிம்பிளாக தயிர் சாதம் வச்சா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். சமைச்சு கொடுங்க. அதுலேயே அது சொல்ல, நான் எங்கள் தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டி கண்ட்ரோல் தான் தாத்தா. எங்கள் பாட்டி தான் தெய்வம்னு வரைக்கும் ஒன்றும் இல்லை, சூப்பராக சமைப்பாங்க. அவங்க பேரே அன்னம்மாள். அன்னம் அப்படி செஞ்சு போடுவாங்க அவங்க. சரிங்களா? அந்த சாப்பாட்டுக்கு தான் சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே பாட்டிக்கிட்ட சரண்டர். கன்னி ராசி, நீங்கள் சமைச்சு போடுங்க, சாப்பிட்றவங்க உங்களுக்கு அடிமை, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் முன்னேற்றம், பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டைம். சரிங்களா? நீங்கள் இதுக்கெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணா வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம். நீங்கள் வந்து குலதெய்வங்கள், கன்னிமார் தெய்வங்கள் வழிபடலாம். இவங்களெல்லாம் புதன்கிழமை புதன் ஹோரை, இல்லை வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் வழிபடுங்க. நெய்வேத்தியம் பண்ணுங்கள். உங்கள் வசதி பொறுத்துங்க. எல்லா சொந்தக்காரையும் கூப்பிட்டு சக்கரை பொங்கல் செய்யணும், இல்லை கடா வெட்டணும்னா கிடையாது. நம்ம கையில் என்ன பட்ஜெட்டோ, நம்ம யாரை கூப்பிட்டு போக முடியுமோ, இல்லை யாரும் கிடைக்கலாம் தனியாக கூட போயிட்டு, அது இப்போ எங்கள் வீட்டிலலாம் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டின்னு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி போயிட்டு குலதெய்வம் கோயிலாண்ட விழுந்து 2 உருளை உண்டுட்டு எழுந்தால் அவங்களே சக்கரை பொங்கல் இருந்தாங்க, இருந்தால் சாப்பிடு அப்படின்ட்டு. அவ்வளோதான். நம்ம போகும்போது தானாக நடக்கும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுருங்க. இல்லை செய்ய முடியல, அங்கே சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்தாவது குலதெய்வத்தை 2 வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள். வரவங்களுக்கு அது அன்னதானமாக கொடுங்க. எனக்கு வந்து அது என்னுடைய புண்ணியம் என்னென்னா, உங்களுக்குலாம் சொல்கிறது வந்து சொல்ல எனக்கு அது தானாக நடக்குது. நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என்னால் வாங்கிட்டு போக முடியல. நடுராத்தில் கோயில் சாத்திர நேரத்தில் போனேன். அன்னதானத்துக்கு போய் கொடுத்துருங்க, நானாக காசு கொடுத்தேன். கடைசி கோயில் சாத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தொன்னையில சக்கரை பொங்கல் வச்சு அதை எடுத்து என்ன கொடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு சொல்கிற புண்ணியம், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு நல்லது நடக்குது. அந்த மாதிரி
நீங்கள் வரவங்களுக்கும் அன்னதானம் கொடுக்க கொடுக்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சி அமையும். ஸோ உங்கள் ராசிக்கான, உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது, சார் எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்குது ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பயிற்சியை இன்னும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது, அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு, மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசி ரகத்துக்கு 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்றும் குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க, என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண
இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.